மயிலாடுதுறை அருகே செழிப்பாக வளர்ந்த நெற்பயிரில் களைக்கொல்லி தெளித்த பின்னர் இலைகள் சுருண்டு கம்பி போல் நீண்டுள்ளதால் மகசூல் குறையும் என விவசாயிகள் வேதனை. பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் களைக்கொல்லி மருந்தை தடை செய்யவும் அரசு உரிய நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மறையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி தியாகராஜன். இவர் தனக்கு சொந்தமாக 4 ஏக்கர் நிலத்தில் நடப்பு குறுவை பருவத்திற்கு ஜோதிரக நெல் பயிரிட்டுள்ளார். நடவு செய்த 20 நாட்களில் பயிரில் களை அதிகம் தென்பட்டதால் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் உரக்கடை ஒன்றில் பரிந்துரைத்த நோவ்லெக்ட் என்ற களைக்கொல்லி மருந்தை வாங்கி 16 லிட்டர் தண்ணீரில் 50 மில்லி மருந்து கலந்து ஏக்கருக்கு 5 டேங்க் வீதம் பயிருக்கு தெளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சில நாட்களிலேயே நெற்பயிரின் இலைகள் சுருண்டதோடு தோகையானது கம்பி போன்று நீட்டிக்கொண்டு வளர்ந்துள்ளது. 4 ஏக்கரில் பயிர் இடப்பட்ட பயிரில் பெரும்பாலான இடத்தில் இதன் தாக்கம் தென்படுவதால் மகசூல் பாதியாக குறைந்துவிடும் என விவசாயி தியாகராஜன் வேதனை தெரிவித்தார். இதே களைக்கொல்லி மருந்தை வாங்கி தெளித்த மறையூர், கோவங்குடி, அசிக்காடு கிராமங்களில் சுமார் 100 ஏக்கர் வரை இந்த இலை சுருட்டு மற்றும் இலை கம்பி பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். அதிக லாபம் பெறும் நோக்கத்தில் தரமற்ற களைக்கொல்லியை தனியார் வியாபாரி விற்பனை செய்துள்ளதாகவும், பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இக்களைக்கொல்லியை தடை செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பாதிப்பிற்கு உள்ளான பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.